பாலசுப்ரமணியம் கிரி பிள்ளை சேதுயா 20 lakhs தானே நான் பாத்துக்கிறேன் ஓகே தென் சார் ஹாய் ப்ளீஸ் வெயிட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க விஷ்ணு சிவா பிள்ளை பாலு கிரி ஒரு டீ போடுப்பா என்னென்னாச்சு வேணும் உங்ககிட்ட பிராண்டியா கிடைக்கும் டீ கொடு சரிங்க பாலு ஐ எம் பிள்ளை ஐயா யாரு? நம்ம 2 பேர் செலக்ட் தெரியுமா? தெரியும், நான் கூட தான் செலக்ட் ஆயிருக்கேன். எந்த ஊர் நண்பா? நம்ம ஊரா? செங்கல்பட்டு. ஓ நண்பா, பக்கத்துல வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமா? அந்த பக்கமா ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு எங்க இருக்கு? 3வது சந்துல முக்கு வீடு. 3வது சந்தா? ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு ஒன்றும் அவ்வளவு அவசரமா தேவையில்ல. எங்களுக்கு ரொம்ப அவசரம். போடாங்க. அந்த வீடு எங்க இருக்கு? பின்னாடியே வந்துட்டியா? இந்த ஏரியால இந்த வீடு மட்டும் தான் காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, என்னாச்சு? பேச்சுலர்ஸ்க்கு வீடு தர மாட்டேன்ட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மீட்டர் 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறான். பெரிய ராஜ்பவன் நினைப்போம் உனக்கு. வா, நம்ம வேற வீட பார்க்க போவோம். இதுவே சூப்பரா தான் இருக்கு. அட்டகாசமா இருக்குடா. ஆனா ரேட்டு தான் ரொம்ப அதிகம். ரேட் அதிகமா? நீ கேட்டுட்டா வந்த? இவ்வளவு நேரம் கேட்காம இருப்போமா? அப்படியா? அப்பா காஃபி கொண்டு வரட்டுமா? கொண்டு வாமா. டேடி ப்ளீஸ்டா, இங்கே இருக்கலாம்டா. அந்த ரேட் நமக்கு கட்டுப்படி ஆகாது. பரவாயில்ல விடுடா. இந்த காலத்துல 3000 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் வருமா? என்னது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அதுக்கு இல்லடா, நீ 1000 ரூபாய் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன்ற, வா போலாம். என்ன பண்ணீங்க? போர்டு வச்சிருந்தேன், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் டியூட்டியா தானம்மா? சுமாரன் சொல்லல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அது நீங்க வாடகைக்கு வரீங்கன்னு போர்டு எல்லாம் போட்டு அவன் வீட்டை பத்தி சொல்றான். அதேதான். அப்பா இவங்க ஏதோ கேக்குறாங்க பாருங்க. இல்ல நீங்களே பேசலாமே. சார் நில்லுங்க. தப்பா நினைக்காதீங்க. ஏன் வந்தேன்னா ஏற்கனவே வாடகை பத்தி சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னது? வீடு வீடுதான். இப்பவே குடி வந்துடுறோம். ஓகே ஓகே. எத்தனை பேர்? 2 பேர் தான் சார். ஓகே. காலையில 8 மணி வரைக்கும் தண்ணி வரும். குடிக்க தண்ணி வேணும்னா குழாயில அடிச்சு புடிச்சுக்கணும். ராத்திரி 9 மணிக்கு கேட்ட மூடிடுவோம். செகண்ட் ஷோ போறது, பாருக்கு போறது, பப்புக்கு போறது, குடிக்கிறது, கூத்தடிக்கிறதுன்னு இருந்தா வெளியே தான் படுத்துக்கணும். கொசுக்கடி நாய்க்கடின்னு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. எங்க போய் தொலைஞ்சானுங்க? Who are you? What do you want? Well, I'm Giri Govinswamy. Coming from US to only reach here. So I want a rental room for searching the job. So you kindly consider me, okay? வெள்ளக்காரன கூட இவ்வளவு வேகமா இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறியே, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உங்களுக்கே புரியாதப்போ என்ன பார்த்து புரியுதான்னு கேட்டா என்ன சார் அர்த்தம்? நான் அப்படியா கேட்டேன்? தம்பி தயவு செஞ்சு தமிழ்ல பேசு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு தமிழே வராதவெல்லாம் மேடையில பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்கிலீஷ்ல பேசி இம்சை பண்ற? நாம 2 பேரும் தமிழ்லயே பேசுவோமா? இங்க தமிழ்ல பேசினா எவன் சார் மதிக்கிறான்? கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் அதிகமாயிடுச்சு. கொலஸ்ட்ராலா? வாட் யூ மீன்? அத கொழுப்புன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், தமிழ்ல சில வார்த்தைங்க நல்லா இருக்காது. ரூம்
ரொம்பவே நல்லா இருக்கு. ஆஹா ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். ம் ஏய் பாருடா, எவனோ குடியிருந்தவன் ஸ்டவ் பாத்திரம் குடலாம் வச்சுட்டு போயிருக்கான். ம் பாத்ரூம் க்ளீன் பண்ணாம போயிருப்பான் போல இருக்குது. எப்பா கபுடா. ஃபேன் கூட இருக்கு. ரூம் வாடகை தான் எகிரிச்சுல. ஆசைப்பட்ட செலவாகும்டா. இருக்கிறவன் அள்ளி முடிஞ்சுக்கிறேன். விசாலமான ரூம். இந்த தென்றல் காற்று. கீழே ஃபிகரை பார்த்தோன்னே மேல ஐயா கவிதை வருதா, அவங்க அப்பா பார்த்தானா கும்பிடுவான். அடிங். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஏன்டா பொறாமப்படுற? போறாம இல்ல தம்பி, அந்த ஃபிகரை பார்த்ததுனால தானே இவ்வளவு அதிகமா வாடகை கொடுத்து ரூம் எடுத்திருக்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி, மாசம் மாசம் வாடகை எப்படி கட்ட போற? அதுக்கு என்ன மச்சி, உன்ன மாதிரி இன்னொரு இடக்கு நட கிடைக்க மாட்டேன்னு டேய், நான் என் பணத்தை கொடுத்தா நான் ரூமுக்கு போயிடுவேன். உன் பணமா? இது ஏன் பணம், நான் கொடுக்க மாட்டேன். ஓகே வச்சுக்கோங்க. ம். சார் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? ம். வீட்டுல உத்தரம் எங்க இருக்கு? உத்தரமா? ஒய் தூக்கு மாட்டிக்கலாம் தான். தூக்கு மாட்டிக்க போறியா? எதுக்கு? சாக போறேன் சார். சாக போறியா? எதுக்கு? சூசைட் பண்ணி போறேன் சார். அதான் எதுக்கு? நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஹவுஸ் ஓனருங்க வாடகையாவே வாங்கிறதுனால எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார். என் சாவுக்கு ஹவுஸ் ஓனர் தான் காரணம் லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்க போறேன் சார். பெரிய அப்பா எனக்கே வைக்கிறியே, நீ தூக்கு போட்டு தொங்க என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, நான் செத்து போனதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. சேட்டி சட்டை அவுத்து ட்ரவுசர் பனியனோட நடு ரோட்ல உங்களை அடிச்சு எடுத்துட்டு போவாங்க. பாக்குறதுக்கு சேது விக்கிற மாதிரியே இருப்பீங்க. அப்ப பேக் டிராப்ல நீ போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸ்டாப் மியூசிக். இந்த உன் பணம். டேக் யுவர் மணி. தேங்க் யூ சார். ஸ்வீட் ஹவுஸ் ஓனர். ஓகே. வீட்டு வாடகை என்ன வருது? வாவ் ஃபேண்டாஸ்டிக். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் பக்கா வாஸ்து. வாவ் ரூம் சூப்பர்ப். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் குடி வந்திருக்கோம். ஆமா நீ யாரு? I'm also trying to like you, you know. என்னடா இங்கிலீஷ்ல ஏதாவது திட்டுறானா? உன்ன மாதிரி உனது இடக்கு நாட்டம் வருவான்னு சொன்னல வந்து. அது இவன் தானே? Yeah, I was one already in a convince பண்ணிட்டேன். Any doubt for you in that? Oh, I'm already ready to share with you. கொடுங்க கொடுங்க, அதுல நாங்க வெக்கப்பட மாட்டோம். இது போதுல. How? இந்தங்க. Yeah. ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணீங்க தான் வாங்குன அவ்வளவுதான். Hey. இது பேரு அட்வான்ஸ் தான். Yes. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆதித்யா டிரான்ஸ்கர்ல ATM ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். டெம்பரரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். அப்ப நம்மால் தான். நாங்களும் அதே ஆபீஸ் தான் பாஸ். ஓ, அப்படியா? டீ கடைக்காரன் தான் எங்க வீட்டு இருக்குன்னு சொன்னா அதான் இங்க வந்தோம். பயப்படாதீங்க, உட்காருங்க. ஆமா மச்சி, பேர் என்ன சொன்ன? நான் இன்னும் சொல்லவே இல்லையா மாப்ள? ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைப்பா, பிரச்சனை முடியும். கிரி. ஐம் பாலு. ஹலோ. இவன் பிள்ளை. ஓ. இந்த வீட்ல நீ ஜாலியா இருக்கலாம். ஓ. ஆனா சில ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது ரூல்ஸா? இருக்கும். மாமே முதல்ல இந்த சாமான்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். ஓகே. வாங்க வாங்க. நம்ம டேஸ்ட் கிளாசிக். டேய் அவ அடுத்தவன் கொண்டாடிடா. பாஸ்கெட் ரெடி. இனி பால் போட வேண்டியதான் பாக்கி. அட பாவி, இங்க வா. அக்கா வாக்க விளையாடலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இன்னும் எவ்வளவு நேரம்? அக்கா வாக்க விளையாடலாம் சொன்னல. செல்லம் முடிச்சது போதும், இங்க வா. ரூல்ஸ பத்தி கொஞ்சம் பேசலாம். ஓ கேட்றாத. தம்பி, நோ ஸ்மோக்கிங், Okay. நோ சிங்கிங் இன் பாத்ரூம், Okay, okay. நோ ஷவுட்டிங், Oh. அண்ட் 5 o'clock wake up, Huh? 7 o'clock warm up, 8 o'clock makeup, Huh? 9 o'clock pack up. இதான் ரூல்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமை. பேச்சுலர். செல்லம் எங்க நடுவுற? ரூல்ஸ் பிரகாரம் சைட் அடிக்க கூடாதுக்கண்ணா. அண்டர்ஸ்டாண்ட்? Hey, what is this? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ தானே பார்த்த? பாப்போம். அதுக்கு என்ன இப்போ? இந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தான் மச்சி, எங்களுக்கு கிடையாது. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உன் விதி. பாஸ், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாஸ். கண்ணா இது பாரு, இந்த ரூல்ஸ் உனக்கு அநியாயமா தெரிஞ்சதுன்னா இதை விட்டு நீ வேற ரூம் பாத்துக்கோ. வேணாம், ஏற்கனவே கமிட் ஆயிட்டேன். இந்த ரூல்ஸ யார் ஃபாலோ பண்ணணும்? ரூல்ஸ் நமக்கு இல்லப்பா, வீட்டு ஓனருக்கு. சும்மா உன்னை பயமுறுத்தி பார்த்தோம் மச்சி. டேய் இப்படி விட்டனா ஓனருக்கு போகாது. ஓனர் பொண்ணுக்கு போய் சேர்ந்தா போதே. டேய் ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, சீக்கிரம் வந்து சேரு. போங்கடா வரேன். இந்தியா சந்திரனுக்கு ராக்கெட் விட்டா நாங்க அட்லீஸ்ட் சந்திரா கதை விட மாட்டோமா? ஐயோ நான் பாருடா. அப்பா அக்காவுக்கு ராக்கெட் லெட்டர் வந்திருக்குப்பா. சீக்கிரம் வாங்க. உன்ன என்னது பாக்கெட்ல லெட்டரோட அலையறானுங்களா? அப்பா பாக்கெட் கிடையாது, ராக்கெட். கவுத்துட்டானா? என்ன லெட்டர் மாது? சூசைட் லெட்டரா? சூசைட் லெட்டர் இல்லப்பா, கொழுப்பு லெட்டர். அம்மாடி, சூசைட் லெட்டர் இல்லையா? ஓகே, எந்த லெட்டரா இருந்தாலும் கையில வாங்காதமா, ரொம்ப டேஞ்சர். இவர் வேற இப்பதான் வந்து அதுக்குள்ள செலிமிஷம் பண்றியா? சாரிங்க, பார்க்காம விட்டுட்டேன். ச்சே உன்ன. அழகா இருக்கிறவங்க இப்படி கோபப்படக்கூடாதுங்க. எங்க நீ கீழே வா, உன்னை வச்சுக்கிறேன். டேய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் வாடா. டேய் நீ போனா பார்த்தா நான் எதுக்குடா? சும்மா ஒரு கம்பெனிக்கு டேய் தான். டேய் இருங்கடா, நானும் வரேன். நீயும் வந்துட்டேனா ரூம் யாரா க்ளீன் பண்ணுவா? இங்கே இரு. டேய் உங்களை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்டா. மறக்காம கக்கூசியும் கழுவிடு. அடிங்க. நமக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்து ஆமாமா. வராது. சமைச்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட்.
ஆமா நீ விட்ட ராக்கெட் சந்திரா மேல லேண்ட் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. சத்தம் எங்களுக்கும் கேட்டுச்சுப்பா. ஆபீஸ்லாம் முதல்ல ஃபயரிங்ல தான் ஸ்டார்ட் ஆகும் பாஸ். அப்ப மார்க்கெட் என் கூட வரல. நீ போ மச்சி, நான் வரலன்னு சொல்றேன்ல. நீ கிடையாது. என்னடா இது? சொன்னா கேளுடா வா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? டேய் கொஞ்சம் வேலை இருக்கு மச்சி, நீ போ, நான் அப்புறமா வரேன். பாவம் பிள்ளை தனியா இருப்பான்ல. ஓகே ப்ளீஸ்ரா. மார்க்கெட்டுக்கு சூப்பர் ஃபிகருங்க வர நேரம் அனுபவிக்கலாம்னு கூப்பிடுறேன். வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். Bill Gates சாசாத வெப்சைட் நீதானே, அட இந்திய அனுப்பாத சந்திராயன் நீதானே, அடி யூஎஸ் இருந்து யூகே வரைக்கும் வேர்ல்டு உன்னை தேடுதடி, நீ பறக்கும் தட்டா ரஹ்மான் கிட்டா என்னை சீண்டுறியே, உன் பிறப்பை கண்ணே சொல்லிடத்தானே ஏனோ மறுக்கிறிய நீதானே, அட இந்திய பாத சந்திராய நீதானே. போதை ஏற்றும் கால் முளைத்த கவர்ச்சி தீயே, அழகாக சிதையை மூட்டி ராமனை எரித்தாதே, புத்தகமே உன்னை திறக்க புத்திக்குள்ளே பிழைகள் கூடும், தன்வாழால் வயதை வெட்டி நாடைக்குள் விழிக்காதே, எதை கொண்டும் கண்கள் செய்தால் மின்னல் வெட்டுதே உள்ள, எதை கொண்டும் நன்கள் செய்தால் மோட்சம் பெருகுதே பெண்ணே, அட இவளது நீ அழுதோ நீ விழுந்ததும் கரையிறங்கு, இவளொரு நீ இரவுக்கு ஏனி விழுந்ததும் கரையிறங்கு, உன்னை பார்த்ததும் சாப்பாடு கூட ஆட்டாராகுதடி, கொடுக்கிற பயமானோ சிரிக்கிற பயந்தானோ பில் கேட்ஸும் பார்க்காத வெப்சைட் நீதானே, அட இந்திய அனுப்பாத சந்திராய நீதானே. என்னை கிணறே நடந்து வந்து என்னை தழுவு, திசா புயலை நீயும் இங்கே போறவை நடத்தாதே, பாராசூட்டு கையில் விரித்து இதயம் அது வெளியில் குதித்து, உன்னாலே கண்டம் தாண்டி சிறகை உடைக்காதே, சிறு துணியாய் இவள் விழுந்ததும் உடல் எங்கும் நான் நடந்தேன், நடிகர்பென இவள் இடித்ததும் உணவிங்கு நான் மறந்தேன், அழகில் பாதி அடைக்கு மறைந்து பூமியை விளக்கிறதே, நண்பா பாடா இவளது நாடு எங்கே இருக்கிறது, இவள் மழையா இல்லை குடையா இல்லை யாருக்கு முடியாது, பார்க்காத வெப்சைட் நீதானே, அட இந்திய அனுப்பாத சந்திராய நீதானே, அடி யூஎஸ் இருந்து யூகே வரைக்கும் வேர்ல்டு உன்னை தேடுதடே, நீ பறக்கும் தட்டா ரஹ்மான் கிட்டா என்னை சேர்ந்துடைய, உன் பிறப்பை கண்ணே சொல்லிடத்தானே ஏனோ மறுக்கிறியே, விஷயம்
என்ன போட்டு தாக்குறீங்க. வாட் a romantic sensation. அவ ஒரு பார்வை பார்த்தா பாரு மச்சி, நெஞ்சி வெடிச்சு பாய்லர் அப்படி பஞ்சர் ஆயிடுச்சு. செம்ம செம்ம கட்ட பாஸ். அவ கனவுல வந்ததுனால பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தும் பேஸ்மெண்ட் வீக்கா போயிடுச்சு. இவன் எவ்வளவு நேரமாடா குளிக்கிறான். நான் பேண்ட்லயே பாட்டு பாடிடுவோம் போல இருக்கே. எதுக்குடா அவசரப்படுற? அதான் வந்துருவான்ல. டேய் சீக்கிரம் வெளியே வாடா டேய். டேய் கொடை உடைஞ்சு வீடெல்லாம் ஈரமாயிடும் போல இருக்கே. டேய் சீக்கிரம் வாடா டேய். டேய் எதுக்குடா கதவு தட்டா வெளிய? என்னடா பாத்ரூம்ல பாட போறேன்றா? வைகாசி பிறந்தாச்சு படம் பார்க்கலையா? அவன் பாஷையில பாட்டு நான் இதுடா. சி கர்மம் பிடிச்சவன். டேய் சீக்கிரம் வாடா. போடா போய் போடா போய் குளிடா போ. ஏய் நமக்கு வந்து சேருதுங்க பாரு. நீர் விட்டாதானா நிம்மதி. போதும்டா மேக்கப், கண்ணாடி வெடிச்சிட போகுது. டேய் தண்ணி காலி ஆயிடுச்சுடா. இப்போ என்ன பண்றது? எல்லாம் ஒன்னால தான். நான் என்னடா பண்ணுவேன்? தொடச்சு வந்து சரி. இப்படியே வா. அப்படியே வா. ஓகே ஆடு மாடுங்கள நான் குளிக்க மாட்டேது. கேட்டவனே போடா. டேய் என் ஷர்ட் உனக்கு டேய் பர்ஃபெக்ட்டா பொறுமையா போங்கடா, மேட்ச். நானும் வரல. டேய் அப்படியே வந்தா கப்படிக்க போகுது. ஊருக்கே தண்டரா போட்டு சொல்லுங்கடா. போடா வெண்ணீங்கடா. டேய் சரியா சொன்னே இல்லையா? போடா. டேய் நீ குளிக்கும்போது ஸ்மாரா இருந்த, குளிக்காம இருக்கும்போது அழகா இருக்கடா. இத பத்தி யாராவது பேசுனீங்க சாவடிச்சிடுவேன். ஃப்ரீயா விடுறா. ஹலோ. ஆளு மச்சி. எங்க நவுரா. ஹாய் ஹாய். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. அம்மோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா. வாட்ஸ் ராங்? என்ன பாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பர்சனல் விஷயம். திடீர்னு நீங்க எங்க இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? வரலாம். அதுக்கெல்லாம் இல்ல. லெட்டர் வந்திருக்கு. கொடுங்க. அவசரப்படாதடா. உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? உங்க ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்க சொல்லிருக்காங்க. டைம்க்கு சாப்பிட சொல்லிருக்காங்க. கெட்ட சகவாசத்தை குறைக்க சொல்லிருக்காங்க. படிக்க கொடுங்க. ஏய் ஏய் பாலு கிட்ட கொடு. வாங்கிக்கடா. பிரிக்கிற வேலை மிச்சம். இதுக்கப்புறம் எதுக்கு லெட்டர்? அத எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே. உங்க போஸ்டல் சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? ஆமா நீங்க ரொம்ப உழைச்சிட்டீங்க. என்னது? அது வந்து என் மேல இருக்கிற அக்கறையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்ல வரான். அப்பா அக்கா லவ் லெட்டர் கொடுக்கறா. ஏய் படவா வாய் மூடுடா, வாய் மூடு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you, sir. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. ஓகே, தேங்க்யூ சார். கவிதா Yes, sir. உங்களை கூட்டிட்டு போய் சேதுகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார், நான் சூர்யா பேசுறேன். அனுப்பி வச்சிட்டேன் சார். வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க அமைஞ்சிக்கிற ஏடிஎம்ல கேஷ் ஃபுல் பண்ணிருங்க. ஜாக்கிரதை, பாத்துக்கோங்க. இவங்க புதுசா நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சார் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. பிள்ளை பாலு கிரி. ஹலோ சார், நைஸ் டு மீட். Thank you சார். நீங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு பணத்தை ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார் நீங்க பாலைவனத்துல சோலையை பாத்திருக்கீங்களா? என்ன? சும்மா ஒரு ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? வாட்? ஐ மீன் இந்த பிரான்ச்ல ஏதாவது வேலை ஆகணும்னா சொல்லுங்க. இது நம்ம ஆபீஸ் தான். நீங்க? கிரி. உங்க பேரு? ஆஷா கோதண்டராம். வாவ், அப்பா பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க. நானும் அப்படிதான். ஐ அம் கிரி கோவிந்தசாமி. இந்த ஆபீஸ்ல நம்ம வச்சதா சட்டம். தண்டச்சோறு தின்ட்டு சோம்பேறியா இருக்காதுன்னு எங்க அங்கிள் சொன்னதுனால சும்மா டெம்பரரியா டைம் பாசிங்காக இந்த ஜாப்ல சேர்ந்திருக்கேன். பை தி வே, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? என் பேஸ்மெண்ட் வீக்கானது இவங்களால தானே. ஹலோ, வாட்ஸ் ராங் வித் யூ? மிஸ்டர் கிரி, இவங்க ஆஷா, நம்ம கம்பெனியோட ஏடிஎம் இன்சார்ஜ். உன்னோட சுப்பீரியர். இவங்க கீழ தான் நீ வேலை செய்யணும். கீழையா? எஸ் மிஸ்டர், யூ கம் வித் மீ. யா. சேது, Yes, madam. ரூட் லைன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சு மேடம். இவங்கலாம் யாரு? இவங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. குட் மார்னிங் மேம். வெரி ஸ்வீட் வாய்ஸ். சவுண்ட் எங்களுக்கும் கேட்டுச்சு. வேலைக்கு என்ன பில்டப். ஓகே ஓகே, வேலைய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. இந்த ரூட் லைனை நல்லா பாத்துக்கோங்க. லெஃப்ட்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா
கூட்டிட்டு வந்தது நல்ல ஒர்க் அவுட் இருக்கு. ஆகும் Hi. ஹாய். ஆமா நீங்க எங்க இந்த பக்கம்? இவனுக்காக தான். நீங்க ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைங்க, சும்மா பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விட உங்க தம்பி தான் நல்லா ஆடுறாங்க. அப்படியா? ஓகே பை. பை பாலு. அக்கா दिल में कुछ कुछ होता है ना? என்னடா சொல்ற? प्यार காதல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னும் முளைக்கவே இல்ல, அதுக்குள்ள பேச்ச பாரு. வாய் மூடிட்டு வாடா. நாங்க சரியா தான் பேசுறோம், நீ தான் சரியில்ல. என்ன பண்ணுவ? சார் அது அப்படி இல்ல சார், உள்ள தள்ளணும். இருங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. லட்சுமி தாயே, இந்த பேங்க்காரங்க தொல்லை தாங்காம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முறையா அந்த கார்டை உள்ள போடுறேன். அவங்க சொன்ன பட்டன் தானே அமுக்குனே. பணமும் வரல, கார்டு வரல. சார் என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணல, இதான் பண்ணுச்சு. இதுவா என்ன பண்ணுச்சு? கார்டை உள்ள வச்சா முழுங்கிடுச்சு. அப்படிலாம் செய்யாதே, வந்துருமே. அப்படின்னா பணம் வரணும்ல. பணமா? நீங்க சரியா நம்பரை டைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரு. சார் 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 அப்படிலாம் பண்ணாதீங்க சார், இது மிஷின் சார். டப்பா மிஷின் வச்சிருக்கீங்க? டப்பா இல்ல சார், எப்பவும் பணம் கொடுக்குற மிஷின் சார். சார் என்ன சார் பண்றீங்க? கிறுக்குத்தனமா பண்ணிட்டு கொஞ்சம் இருக்கீங்க. முறையா பணம் வருமான்னு பாக்குறேன். ஐயோ சும்மா எல்லாம் பணம் வராது சார். போயா உங்க மேனேஜரை கூட்டு வாயா. போயா. ஓகே சார். ஐயோ மார்க்கெட்டுக்கு டைம் ஆயி போச்சு. சார் என்ன ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளம் இல்லம்மா, இந்த டப்பாவுக்கு தான் ப்ராப்ளம். எவனோ ஒருத்தன் கார்டு போட்டா உடனே பணம் வந்தது. ஆனா நான் கார்டு போட்ட உடனே ஒரேடியா உள்ள முழுங்கிடுச்சு. கார்டும் வரல, பணமும் வரல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். என் பணமும் கார்டும் வராம நான் இருங்க சார், இருங்க. மிஸ்டர் கிரி, can you handle this? Yeah, I can handle with it, ma'am. Thank you. I'm trained Okay. under you. Okay, make it fast. சொல்லுங்க இங்கிலீஷ் பேசுறது முக்கியம் இல்ல, முதல்ல பணத்தை எடுக்கிற வழியை பாரு. சார். உங்க ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். பணம் நீ குடுக்குறியா? நான் எங்க இருந்து சார் பணம் கொடுக்கறது? இதுல மாட்டிக்கிட்டதை எடுத்து தரேன் சார். எது மாட்டிக்கிச்சா? கார்டு சார். முதல்ல அதை எடு. இவெல்லாம் பேங்க்ல வேலை செய்யறான், ஒண்ணும் தெரியல. மொத்தமா யாருக்குமே உபயோகப்படாத மாதிரி பண்ணிட்டியா? ஒரே ஒரு நிமிஷம் சார், இப்போ எடுத்து தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா எடு, போகணும். அவ்வளவு படிச்சிருக்க, கொஞ்சம் கூட மூளை இல்லப்பா உனக்கு. இவ்வளவு பெரிய டப்பாவை இந்த சின்ன சாவியை போட்டு எப்படியா திறக்க முடியும்? இதை பாரு தம்பி, என் ரைஸ் மில் கோடவுனோட சாவி எல்லாம் இருக்கு, இதை போட்டு திறக்கும். சார் மண்ட காசுல இருக்கு, கொஞ்சம் இருக்கு சார். நீ யாருக்கு கீழே வேலை செஞ்சோ உனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன இன்னும் முடியலையா? மேம் 1 minute. இல்ல நீங்க பாருங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, வரேன் போ. பிடிச்சுக்கோ. வாங்க. குட். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு. ரிலாக்ஸ் கிரி, அவருக்கு என்ன வேணும்னு பாரு. சோ அப்படின்னா தப்பு உன் மேல இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ₹1,00,000 மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அப்படித்தானே சேது? சும்மா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு 1000 2000 கிடையாது, ₹1,00,000. 1 lakh மேன். இங்க நடக்கிறதும் நடக்க போறதும் தெரியணுன்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஓ அக்கௌண்ட்ல பணம் இருக்கா? சொந்த வீடு தானே? அப்படின்னா உங்க வீட்டுக்கு போன் பண்ணு. அப்பா நான் தான். நான் மேனேஜர் சூர்யா பேசுறேன். அதான் உங்க பையன் வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து. நீங்க கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்க. அப்படியே ஆபீஸ்க்கு வரும்போது உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு? நான் தான் பேசிட்டு இருக்கல சேது, நீ அமைதியா இரு. அதான் அந்த லோன் விஷயம். நீங்க கொண்டு வர டாக்குமெண்ட்டை வச்சு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். சேது, போலீஸ்க்கு சொல்றதை விட உங்க அப்பா கிட்ட சொல்றது எவ்வளவு மேல் இல்ல? என்ன சொல்ற? நீங்க 2 பேரும் சைன் பண்ணுங்க. அப்பா கைது கொடுங்கப்பா, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க போலாம். உங்க வீட்டை எடுத்துக்க மாட்டோம், பணத்தை கட்டிட்டு உங்க டாக்குமெண்ட்ஸை நீங்க வாங்கிட்டு போலாம். சேது, ஒரு முக்கியமான விஷயம். பணம் செட்டில் பண்ணும்போது ஆபீஸ்க்கு வந்தா போதும். போலாம். என்ன கொடுமை சரவணா இது? ஆஃப்டர் ஆல் ₹1,00,000. அதுக்காக அந்த சேதுவை இப்படி கார்னர் பண்ணிட்டானே சூர்யா. எல்லாத்துக்கும் மேல வீட்டையும் எழுதி வாங்கிட்டான். ஜஸ்ட் 1 lakhக்காக. ₹1,00,000 உனக்கு பணமா தெரியலையா? நாளையில இருந்து நம்மளும் பணத்தை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதை. அவன்லாம் ஃபூல்ரா, நம்மலாம் ஃபுல் அலர்ட்ல. சிங்கம். ஹலோ. எனி ஹாட் டிஸ்கஷன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, புரிஞ்சுக்கோங்கடா டேய். அனுபவிடா டேய், நீ வாடா. வாங்க வாங்க உட்காருங்க.
என்ன இந்த டைம்ல? ஏன் வரக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வரலாம். நீங்க நேஷனல் கேம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் கவுன்சில்ல இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? இதையும் படிச்சிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க தான் எல்லாருக்கும் லெட்டர் கொடுப்பீங்களா இல்ல உங்களுக்கு யாராவது கொடுத்திருக்காங்களா? இப்ப வரைக்கும் 142 லெட்டர்ஸ் வந்துருச்சு. 143 லெட்டர் உங்ககிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறேன். 143 லெட்டர்னா புரியலையே. ஓகே, பாய். ஒன்று மனசை தொட்டு செல்கிறதே உன் பெயரே கவிதை என்று நான் சொல்லவா? ஒன்று மனசை தொட்டு செல்கிறதே உன் பெயரே கவிதை என்று நான் சொல்லவா? செந்தாழம் போன்று தாண்டி செல்கிறதே உன் ஓவியம் என்று நான் சொல்லவா? அடரே கேட்கின்றேன் தன் மனத்தை சொல்லம்மா, மனம் வேண்டாமே காதல் சொல்லம்மா, பயமேதும் இல்ல பக்கம் வந்தே பதில் சொல். மனசை தொட்டு செல்கிறதே உன் வேறே விதை என்று நான் சொல்லவா? தாழம் போன்று தாராட்டி செல்கிறதே உன் முகமே ஓவியம் என்று நான் சொல்லவா? நாடும் வேளை என் அழகை ரசித்தாயா? நேரத்தில் என் குரலை ரசித்தாயா? பேசிடும் வேளையில் என் வார்த்தை ரசித்தாயா? மூலம் பார்த்திடும் வேளையில் என் மனதை ரசித்தாயா? தலைவாரும் தலையை நீயும் இனமும் ரசித்தாயா? தழுவாடும் காதல் கரையை தருவேன் ரசிப்பாயா? தலைவாரும் கைலை நீயும் தினமும் ரசித்தாயா? தள்ளாடும் காதல் கரையை தருவேன் ரசிப்பாயா? எல்லாம் நட்டம் போக்கும் மலரே மலரே பதில் போன்று மனசை தொட்டு செல்கிறதே உன் வேறே கவிதை என்று நான் சொல்லவா? தாழம் போன்று தாராட்டி செல்கிறதே உன் முகமே ஓவியம் என்று நான் சொல்லவா? சாலையில் என் தந்தை ரசித்தாயா? பைக்கு போகும் வேளையில் என் வேகம் ரசித்தாயா? நமம் தன் கனவின் என் முகமே ரசித்தாயா? ரசித்தாயா? கண்ணாடி பார்க்கும் போது என்னை ரசித்தாயா? மொத்தத்தில் அர்த்தம் சொன்னேன் முழுதாய் ரசித்தாயா? கண்ணாடி பார்க்கும் போது என்னை ரசித்தாயா? மொத்தத்தில் அர்த்தம் சொன்னேன் முழுதாய் ரசித்தாயா? தடுமாற்றம் ஏதும் மலரே மலரே பதில் மந்தாரப்பூ ஒன்று மனசை தொட்டு செல்கிறதே வேறே விதை என்று நான் சொல்லவா? செந்தாழம் பூவொன்று தாராட்டி செல்கிறதே உன் முகமே ஓவியம் என்று நான் சொல்லவா? அடரே கேட்கின்றேன் உந்தன் மனத்தை சொல்லம்மா, நானும் வேண்டாமே அடியே காதல் சொல்லம்மா, பயமேதும் இல்ல பக்கம் வந்தே பதில் சொல்.
மனசை தொட்டு செல்கிறதே உன் பேரே கவிதை என்று நானும் சொல்லவா ஆழம் போன்று தாலாட்டி செல்கிறதே உன் முகமே ஓவியம் என்று நான் சொல்லவா ஒன்று மனசை விட்டு செல்கிறது Close this. Lock it up. Careful. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டம்பிங்காக கேஷ் கொண்டு போறீங்க. சோ ஜாக்கிரதை. Thank you, ma'am. Take care. Thank you, ma'am. Best of luck. உங்க ரூட் அம்ஜிக்கரையில இருந்து காசிமேடு வருதானே? இல்ல மேம், ஃபர்ஸ்ட் நாங்க பாலவக்கத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். அதேனே இவ்ளோ கேஷ் அங்க இருந்து டம்பிங் பண்ணிட்டு வருது. இங்க இருந்து பண்ணிட்டு போனா சேஃப் தானே? எங்களுக்கு கொடுத்த ரூட் அதான் மேடம். ஆமாங்க மேடம். ஓகே சார். ஓகே. எனிவே குட் லக். இது உங்க கையில இருக்கட்டும். லிசன் गाइस, முதல் முறையா வேலைக்கு போறீங்க. இது பணம். ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே லக். ஓகே. Thank you, sir. சீக்கிரம் கொண்டு வாங்க. பாத்து லாக் பண்ணுங்க. Thank you. Yes, sir. Thank you. Thank you. Thank you. இப்பெல்லாம் சிட்டில டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு. ஆமா ஆமா. மேலூர் எங்கடா இருக்கு? மேல இருக்கும். அடிங்க விளையாடாம சொல்றேன். அது எங்க இருந்தா உனக்கு என்னடா? இப்போ நம்ம பாட்டு பண்ணுமா? அதுக்கு இல்லடா, ஒரு பர்ஸ் வாங்கணும். அதான். ஏன் இந்த 40 லட்சத்தையும் பர்ஸ்ல வச்சுக்கலாம்னா? அவ்வளவு பணத்தை ஏன்டா பர்ஸ்ல வைக்கணும்? பேங்க்ல போட்டா ஏடிஎம் கார்டுல வந்துட்டு போகுது. ஓ ரொம்ப புத்திசாலிதா. நம்ம தரையில இருந்தா பணம் எப்ப வேணா வரும். ஓஹோ. ஐயோ ஐயோ, நல்ல பசங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த டர்னிங்க திரும்பினா அவ்வளவுதான். ஏண்டா பிள்ளை, நிஜமாவே இந்த 40 லட்சம் ரூபாய் நமக்கே சொந்தமாயிடுச்சுன்னா நீ என்னடா பண்ணுவ? எவ்வளவோ செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம உங்க 2 பேரையும் அண்டார்டிகாக்கோ அமெரிக்காக்கோ அனுப்பி வைக்கலாம். ஆனா இப்போ நம்ம கையில தான் இருக்கு. என்ன நமக்கு சொந்தம் இல்ல, அவ்வளவுதான். நமக்கு சொந்தம் இல்லைன்னா எவ்வளவு பணமா இருந்தாலும் அது வெறும் பேப்பர் தான் மச்சி. பணத்து மேல யார் பேர் எழுதிருக்காதுடா. பணம் எவன்ட்ட இருக்குதோ அது அவனுக்கு சொந்தம். யாரு இவங்க ஓவர்டேக் பண்ற மாதிரி குறுக்க வராங்க? டேய், அறிவு இருக்கடா உனக்கு? சொல்றாங்கடா. டேய் பாலு, போலீஸ். ஏய், கீழ இறங்குங்கடா. கைய கட்டுங்கடா. பாஸ். வலது பக்கம் திரும்பி நில்லுங்க. அவுட். இது என்னடா ஜீப்? போலீஸ் ஜீப்டா. இப்போ என்ன பண்றது சார்? இட் இஸ் அன்பார்ச்சுனேட்லி இன்ஸ்டன்ட். எனிஹவ், என்ன பண்றதுன்னு மேல பேசிட்டு ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கலாம். ஆஷா, இத பத்தி நம்ம லாயர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. ஓகே சார். சார், நான் சூர்யா பேசுறேன் சார். சார், நம்ம கம்பெனி வேன்ல ராபரி நடந்திருக்கு. இப்பதான் சார் தகவல் வந்தது. 2 பேர் செத்து போயிருக்காங்க. தம்பிங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து லைனா சொல்லுங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன கதை? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லணுமா சார்? சொல்லி தொலைடா. ஓகே சார். கேஷ் பில்லிங் செய்யறதுக்காக வேன்ல போயிட்டு இருந்தோம் சார். வேன் டிரைவர் சடனா பிரேக் போட்டார் சார். டிரைவரும் செக்யூரிட்டியும் கீழே இறங்கினாங்க சார். அப்புறம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு சார். யார் ஷூட் பண்ணது? யாருன்னு தெரியல சார். தெரியாது. அப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்? ஆமா சார். அப்படியா? செக்யூரிட்டி வேன்ல இருந்து இறங்கினார் சார். அவங்க அவரையும் சுட்டுட்டாங்க சார். யார் ஷூட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது சார்.
எங்களை கூட குறி வச்சாங்க சார். நாங்க பயந்துட்டோம் சார். துப்பாக்கியை நெஞ்சுக்கு நேரம் காட்டினா நானும் தான் பயப்படுவேன். எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் தான் சார். மிரட்டி திருப்பி நிக்க வச்சிட்டாங்க சார். மிரட்டினாங்களா? என்னடா சொல்றீங்க? கண்ணை காட்டி பின் பக்கமா திரும்பி நிக்க சொன்னாங்க சார். பயந்து போய் திரும்பி நின்னு சார். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பணத்தை என்ன பண்ணீங்க? அதை நாங்க பார்க்கவே இல்லை சார். 2 பேரை கொண்டுட்டானுங்க, உங்களை விட்டுட்டானுங்க. பணத்தை நீங்க பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேரும் யாருன்னு தெரியாது, பணம் எங்க போச்சுன்னு தெரியாது. என்ன பார்த்தா என்ன கேனை மாதிரி இருக்கா? சிரிக்காதடா சார். சார் அவங்க அம்பாஸ்டர்ல போனாங்க சார். நம்பர் கூட நீங்க பார்க்கல, பாத்தீங்களா? இல்ல சார். சார் லாயருக்கு ஃபோன் பண்ணேன். ஹி இஸ் ஆன் தி வே. ஓகே. அப்புறம் முதல்ல இந்த பத்திரத்துல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா பெயில் எடுங்க. ப்ளேன் பேப்பர்ஸ்லயா? ரொம்ப நல்லா இருக்கு, புது கதை. அப்படிதானே? அதேதான் சார். ஏண்டா கேக்குறவன் கேனைனா இருந்தா கேர் விஜயாக்க சிரிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். ஆவலையா? டேய், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கடா. நான் ஒண்ணு பண்றேன். நான் வெளியே போய் ஒரு தம் போட்டு வரதுக்குள்ள நீங்களே பேசி முடிவாங்க. சார் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஐயோ சார். ஏண்டா நான் ஒரு தம் அடிச்சிட்டு வரதுக்குள்ள உங்களுக்குள்ளே அடிச்சிட்டு சாவறீங்களா? சார் நாங்க எதையும் மறைக்கல சார். நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் சார். எங்களை நம்புங்க சார். சார் அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். நாங்க சமீபத்துல தான் சார் ஏடிசி கம்பெனில ஜாயின் பண்ணோம். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளைக்கு இப்படி நடந்து எங்க எதிர்காலமே கேள்விக்குறியா ஆயிடுச்சு சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பணம் என்னாச்சுன்னு சொல்லுங்கடா. நாங்க தான் தெரியாதுன்னு சொல்றோமே சார். என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்குறீங்க? ஐயோ சார், மறுபடியும் வெளியே போறீங்களா சார்? நிஜத்தை தான் சார் சொன்னோம். தயவு செய்து எங்களை நம்புங்க சார். என் காலை ஏன்டா பிடிக்கிற? எந்திரி, அப்படி போய் உட்காரு. சார் யார் அது? உங்களை பார்க்க லாயர் வந்திருக்கா சார். வரேன். இந்த வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் நீங்க? ஐ அம் ஆஷா. அவங்களுக்கு என்ன வேணும்? நான் அவங்களோட பாஸ். ஓ, லேடி பாஸ். அவனுங்க பயங்கர கேடி பகருங்க தெரியுமா? நோ நோ, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். பெயில் பேப்பர்ஸா? ஆமா சார். இந்தாங்க சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பர்சனலா? சார் ப்ளீஸ் வந்து நீங்க சார் கிட்ட பேசிட்டுங்க. அந்த பாண்ட். ஓகே மேடம், இந்தாங்க. थैंक यू சார். சார் கொடுத்து வச்ச பசங்க அழகான பாஸ் கீழ வேலை செய்றானுங்க. மேம் அதுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல மேடம். ஓகே ரிலாக்ஸ், டோன்ட் வரி. ஆமா மேடம், எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். அவர் எங்க மேல சந்தேகப்படுறாரு. நான் உங்களை வெளியில எடுக்க தான் வந்திருக்கேன். இந்த பாண்ட் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுங்க. வேணா கொடுங்க. थैंक यू. வாங்கடா. இந்தா. புடி. டேய் இது வெத்து பேப்பரா? டேய் சைன் பண்ணுங்கடா. நம்மள வெளிய எடுக்க தானே. அதுக்காக இல்லடா. ஓ சைன் பண்ணுங்கடா. இந்தா. எதுக்கு இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருடா. யோ போடுங்கடா. மேடம். ஓகே. ப்ளீஸ் மேடம். யோ, அவனுங்களை கூட்டு வாயா. என்ன மேடம், இதுல பணமே அனுப்பலன்னு எழுதிருக்கு? ஆமா சார், இவங்களை ட்ரையலுக்காக தான் அனுப்பி வச்சோம். அந்த பெட்டியில பணம் இல்லைங்கிற விஷயம் பாவம் இவங்களுக்கு தெரியாது. அப்போ கொலை நடந்தது உண்மைதானே? அது ஒண்ணும் ட்ரையல் கிடையாது. பேட் லக் சார். அந்த திருடங்க அந்த பெட்டியில பணம் இருக்கும்னு நினைச்சு அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க. அதுல பணம் இல்லாததுனால இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. சரி கான்ஸ்டபிள் சார், இவனுங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி விடு. ஓகே சார். இது பாருங்க, நீங்க தான் ஐ விட்னஸ். எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க போங்க. थैंक यू சார். थैंक यू சார். சார் பேப்பர் இந்தாங்க. ஓகே. என்னடா பாக்குறீங்க? உங்களுக்கு அவனுங்கள மாதிரி லாடம் கட்டணுமா? போங்கடா. சார், a small request. இந்த மேட்டர் பிரஸ்க்கு போகாம பாத்துக்கங்க. It's a matter of our company reputation, sir. இதுல நாங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப சேனல்காரங்க டேபிளுக்கு அடியில கூட இருப்பானுங்க. வரேன் சார். பாஸ பார்த்ததும் பேஸ் வீக் ஆகுது. சார். பத்திரம் கொண்டு வந்தீங்களா? சைன் பண்ணி கொடுத்துறாங்க சார். நீங்க போய் அவங்கள அனுப்பி வைங்க. அவங்க கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். 40 lakhs. 40 லட்சம். வெரி பிக் மணி. லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி ஓவர் நைட்ல பிளான் பண்ணி கூலிக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி அதுல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி 40 லட்சம் கொள்ளையடிச்சிருக்கீங்க. 40 lakhs. சார் உண்மைதானே? எஸ், எனக்கு தெரியும். நடந்த சம்பவம் நீங்க பிளான் பண்ணது. குட். அது எப்படி? வந்தவங்க 2 பேரை கொண்டுட்டு உங்களை விட்டுட்டாங்க. எவ்வளவு தெளிவா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க. வா. என்ன சார் சொல்றீங்க? உண்மை. நானும் இதை நம்பல. ஆனா வேன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு.
மோட்டிவ் இஸ் வெரி கிளியர். அது ஒண்ணு போதும் போலீஸ்ல உங்களை பிடிச்சு கொடுக்கறதுக்கு. ஆனா கம்பெனிக்கு பணம் திரும்ப வராதே. போலீஸ்ல உங்களை பிடிச்சு கொடுக்க கூடாதுன்னா 24 மணி நேரத்துல பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்ண. நாங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்ல சார். நடந்த கொள்ளைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். இது நீங்க ஆஷாக்கு சைன் பண்ணி கொடுத்த பாண்ட் பேப்பர்ஸ். இதுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவுண்டர் கேரண்டி கொடுத்து 40 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு எதை வேணாலும் எழுதலாம். இதையும் நீங்க வேன்ல பேசின இந்த டேப்பையும் மீடியாக்காரங்களுக்கும் போலீஸ்க்கும் கொடுத்தா இது எல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு எது அந்த 2 கொலையும் சேர்த்து போலீஸை ஈஸியா நம்ப வச்சிருவேன். சார் ப்ளீஸ் சார், இது ரொம்ப அநியாயம் சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல. லட்சம் ரூபாய்க்காக சேதுவை என்ன பண்ணனு உங்களுக்கே தெரியும், ஞாபகம் இருக்குல்ல? இதை நான் போலீஸ்ல சொல்லாம இருக்கணும்னா 24 மணி நேரத்துக்குள்ள 40 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கட்டிடுங்க. புரிஞ்சுதா? சம்திங் ராங். ரூட் பிளானிங் எப்படி மாறிச்சு? ஆக்சுவலா இந்த பிளானிங் வேலை விட்டு போறதுக்கு முன்னாடி சேது போட்ட பிளான். இமிடியேட்டா அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். பிள்ளை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிச்சா? எவ்ரிதிங் ஓகே? செஞ்சுட்டு கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியல. அதுவும் இல்லாம வெத்து பேப்பர்ல வேற நம்ம சைன் போட்டுருக்கோம். அதை வச்சு உள்ள தூக்கி போட்டுருவானுங்கடா. புலம்பாம யோசிங்கடா. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதால தான் நம்மள மிரட்டி இப்படி பணிய வச்சுட்டான். ஃபினிஷ். அந்த 40 லட்சம் ரூபாய் இனி நம்ம கட்டி தான் ஆகணும். அவ்வளவு பணம் இருந்தா இந்த கர்மம் முடிச்ச வேலைக்கு ஏன்டா வரோம்? டேய், எங்கேயா நார்த் இந்தியா ஓடி போயிடுவோமா? எங்கடா ஓடி போறது? நம்ம வீட்டு அட்ரஸ் வரைக்கும் அவனுக்கு தெரியும். வீட்டுக்கு போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கடா. 2 பேரை கொண்டுட்டு 40 லட்சத்தை கொள்ளையடிச்சவங்கிறது தெரிஞ்சா நம்ம அம்மா அப்பா தாங்குவாங்களாடா? தற்கொலை பண்ணிட்டு செத்துருவாங்க. நடந்த சம்பவத்தால வாழ்க்கையே மாறி போச்சுடா. அந்த பணத்தை நம்ம எடுக்கவே இல்ல. இது அந்த போலீஸும் நம்ப மாட்டேங்குது, நம்ம பேங்க்கும் நம்ப மாட்டேங்குது. நம்ம நிலைமை ஏன்டா இப்படி ஆயிடுச்சு? நம்மளே அவங்களோட சேர்த்து போட்டு தள்ளி இருந்தாங்கன்னா நிம்மதியாவது இருந்திருக்கும். அவனுங்க செத்தாலும் செத்து போனானுங்க. நம்ம தினம் சாக வேண்டி இருக்கு. தப்போ சரியோ நீ சொன்னது சரிதான் மச்சான். நாம உயிரோட இருந்து தினம் பெத்தவங்களை கஷ்டப்படுத்துறத விட ஒரேடியா நாம செத்து போயிடலாம்டா. செத்து போறதா? ஏன்டா இப்படி பேசுற? டேய், நமக்கு வேற வழி இல்லடா மச்சான். கண்ணை மூடிட்டு குதிச்சோன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல இருப்போம். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும்? அவ்வளவுதான். எவ்வளவோ கனவுகளோட இந்த வேலைக்கு சேர்ந்தோம், எல்லாம் போச்சு. Hi guys. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? It's none of your business. Oh, well I know. It's none of my business. Just out of curiosity. சூசைட் பண்ணிக்க போறீங்களா? செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள புழுக்கமா இருந்துச்சு, வெளியே வந்து நிக்கிறோம். போதுமா? போய வேலையை பார்த்துக்கிட்டு. ஓ, செத்து போயிட்டீங்களா? Disappointed. Very disappointed. I think I am a bit late. ஆமா, நீங்கெல்லாம் செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? I don't know whether it's your bad luck or my bad luck. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சாகரத்தை அழகா கேமராவில பதிவு பண்ணி பத்திரப்படுத்திருப்பேன். You know something? 50 லட்சம் ரூபாய் தரேன் எனக்காக ஒரு தடவை சாவுங்கன்னு எத்தனை பேரை நான் கெஞ்சின தெரியுமா? இது வரைக்கும் ஒருத்தனும் கிடைக்கல. சாக போறவங்களுக்கு பணம் கொடுக்க போறியா? பணத்தை வாங்கிட்டு யாராவது சாவாங்களா? No, 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 no. நீ சரியா புரிஞ்சுக்கல. Let me try to explain you. It's something like பணம் கொடுக்காம சினிமாவை பார்க்க முடியுமா? Like that. ஆதாயம் இல்லாம யாராவது சாவாங்களா? அப்படின்னா நாங்க செத்து போனா நீங்க பணம் கொடுப்பீங்களா? நான் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? நீங்க தான் ஏற்கனவே செத்து போயிட்டீங்களே. மேபி வர்ற ஜென்மத்துல உங்க உயிரை நானே விலை கொடுத்து வாங்குவேன். Till then, best of luck. மென்டலா இருப்பான்னு நினைக்கிறேன். சார், சார் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா சார்? சார் 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 நில்லுங்க சார். சார் சார்
சார் சொல்லிட்டு. எஸ் சார். ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் தான். இந்தாங்க. இப்போ நீங்க சாப்பிடுறதுக்கு ரெடியா? சார் பணம் பூரா எங்களுக்கு தானா சார்? பணம் யார் கையில இருக்கு? எங்க கையில தான் சார் இருக்கு. அப்போ உங்களுக்கு தான். தேங்க் யூ சார். ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு. No. I don't help anybody. அதுக்கு இல்ல சார், இப்படி பணம் கொடுத்து எங்களை சாக சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன சார் லாபம்? So what? பணத்தை தூக்கிட்டு போகும்போது சில்லறையை விசிறது இல்லையா? நான் என் ஸ்டேட்டஸ்க்கு இந்த பணத்தை வீசியிருக்கேன். That's all. சார் நீங்க அது மாதிரி செஞ்சீங்கன்னா எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகாதே சார். Oh, that's a valid point. அப்ப என் பணத்தை திருப்பி கொடுங்க. இன்னைக்கு எங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து செத்து போறோமே சார், ப்ளீஸ். ஆமா சார் ப்ளீஸ். Oh, no. நீங்க இப்ப செத்தா நான் சந்தோஷமா பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். சார் ப்ளீஸ் சார். Right. 50 lakhs. 50 lakhs. நாளைக்கு பகல் பூரா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட் 10 o'clock ஒத்துக்கிட்ட மாதிரி இதே இடத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கணும். தாய் மேல சத்தியம் சார், கண்டிப்பா வந்து செத்து போயிடும். நான் உங்களை நம்புறேன். ஆடு புலி ஆட்டத்துல ஆடு மாதிரி. He is very intelligent. நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நாங்க வரோம் சார். All the best. Have a nice time, boys. Thank you, sir. சொன்ன டைம்க்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்களே. இப்ப இடிச்சுக்கிட்டு பேசுவியே. கரெக்ட் தான். இத போலீஸ்காரங்க கேட்கும் போது வரலையே, நான் டென்ஷன் பண்ண பிறகு தானே வந்தது. நீங்க டென்ஷன் பண்ணதுனால வரல, நாங்க டென்ஷன் பட்டதுனால வந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எல்லாம் தெரியும். இப்போதைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம். யூ கேன் கோ. சார் அப்ப எங்க பாண்ட் பேப்பர்ஸ்? உங்க பேப்பர்ல மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. அபிஷியலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேப்பரை வந்து வாங்கிக்கங்க. ஆஷா, அமௌண்ட் மொத்தம் ரெக்வயர் ஆயிடுச்சு. எதை சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. டேக் திஸ் கேஷ். டினாமினேஷன் எது இல்லையே. எஸ், சம்திங் ராங். வாவ். இதோட காஸ்ட் எவ்வளவு சார்? 2 லட்சம் தான் சார். ஓ டேய், ரேட் கம்மியா தான் இருக்கு, வாங்கிக்கலாமே. இருக்கிற 10 லட்சத்தை இங்கேயே செலவு பண்ணிடலாம்னு பாக்குறியா? வாடா ஓகே டேய். சார், அப்புறம் வரோம். வாடா சொல்றேன். எதுக்குடா வேணாங்க? 2 லட்சம் தான போறீங்க. டேய் மச்சான், மசாஜ் கிளப் பத்தி சொன்னியே, அது எங்கடா இருக்கு? அடுத்து அங்க தான்டா போறோம். ஏன் துடிக்கிற? நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் சார். மஜ்ஜுன்னு ஏறுதே. இது குஜால் கோயில்டா மச்சான். அப்படிதான் இருக்கும். கரெக்ட் தானே? என்னடா? ஒரு தடவை மசாஜ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்க, அப்புறம் ஜலபுல ஜங்குதா. ஹலோ சார், மே ஐ ஹெல்ப் யூ? சிலை பார்த்தாலும் மண்ணி அடிக்குது மச்சான். ஏய், இப்பவே அபிஷேகம் பண்ணிராத. சும்மா சொல்லக்கூடாதுடா. வெளியிலேயே அட்மாஸ்பியர் மஜாவா இருக்கு. மச்சான், மஜாலாம் உள்ள போய் வச்சுக்கலாம்டா. இது போதும்ல? இட்ஸ் நாட் மச். ஓகே, என்ஜாய். பண்ணிடலாமா? வெல்கம் சார். தேங்க் யூ.
இளமை பதக்க காட்டுமா படுவை தாண்டி உயிரை தடுக்கி காட்டுமே வெட்கம் பாக்கி சிலையில் மதி காக்குமே சில நாள் ஆசம் கொண்டு கத்தியை கேட்குமே அழகான முகத்தில் அடாசை தொடங்குமே ஆகாட்ட சுனாமிய அது ஆடி அடங்குமே காம கோவில் சொர்க்கவாத நீயும் பார்க்க காம கோவில் சொர்க்கவாத நீயும் பார்க்க புகையில் புலியை போலத்தான் கோபத்தில் உருவும் இரவில்தான் வேகத்தில் ஓட்டை ஏற்றி கோடி சேர்ந்துக்கோ அன்றாட தரிசன் நீ கட்டாத செயல் கொண்டாட காமன் கோவில் சொர்க்கவாசல் நீயும் பார்த்தவா காமன் கோவில் சொர்க்கவாசல் நீயும் தேடிவா கட்டிப்புடி கட்டிப்புடி ராசா கட்டில் கட்டிட்டா எட்டிப்புடி லேசா எகது சொந்த பார்த்து பண்டிகை இருக்குல்ல அவரா நீயும் காமன் கோவில் சொர்க்கவாசல் நீயும் பார்க்கவா கோவில் சொர்க்கவாசல் நீயும் தேடிப்பா கட்டி ராசா கட்டி கட்டா எப்படி லேசா எகது சொந்த எல்லாம் சரிடா மச்சான் நமக்கு பணம் கொடுத்தானே அவனை நினைச்சாதான் அதான் பயமா இருக்குடா. ஏய் அந்த இடத்துல வந்து நமக்கு பணம் கொடுத்தானே ஒண்ணு அவன் கடவுளா இருக்கணும் இல்லனா பைத்தியக்காரனா இருக்கணும். விடுங்கடா அதையே நினைச்சுக்கிட்டு. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குதுடா. எனக்கு கூட ஏதோ டவுட்டா தானே இருக்கு. ஏய் அவன் நிஜமாவே முட்டாளா இருப்பானா? டேய் மறந்துருங்கடா. ரூமுக்கு போவோம், பேக் பண்ணுவோம், ஜம்ப் ஜிலானி அவ்வளவுதான். அப்ப அந்த 10 லட்சம் அது பத்திரமா என்கிட்ட இருக்குடா மச்சான். அவன் வந்து கேட்டனா? டேய் அவனுக்கு நம்ம பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, போன் நம்பர் கூட தெரியாது. அப்புறம் என்ன கவலைப்பட்டுக்கிட்டு? ஹலோ உங்க வாட்ச்ல டைம் என்ன ஆச்சு? வரேன் சார். வேற எங்கேயும் போயிடாதீங்க. இப்பவே வரேன் சார். எல்லாம் போச்சு. ஆரம்பிச்சிருக்கான்டா. வெல்கம் வெல்கம் மை பாய்ஸ். என் ஆளுங்க உங்களை ஒன்னும் கஷ்டப்படுத்தலையே. Oh my God. Time is running out. Come on, come on, come on. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு இல்ல? அப்போ கொடுத்தவக்க காப்பாத்துங்க. சார். Come on. அடி உயரத்திலிருந்து 3 வாலிபர்கள் குதித்து தற்கொலை. பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க. Everything fine. Okay. Lights on. Start camera. Pan to your left. What? What? Oh, come on. Do it. ஒண்ணும் பேசாதீங்க. Your time is up. குதிங்க 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 குதிங்கயா. சார் ஆக்சுவலா இவ்வளவு சீரியஸ் ஆகும் நாங்க நினைக்கல சார். சார் ப்ளீஸ் சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். சார் 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 உங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம் சார். நமக்கு சார். சார் ஆமா சார். சார் வீண் பேச்சு வேணாம். ஒத்துக்கிட்ட மாதிரி பண்ணுங்க. சார் எங்களை நம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார் நாங்க எப்படியாவது கொடுத்துருவோம் சார். சார் ப்ளீஸ் சொல்றத கேளுங்க சார். சார் நாங்க எங்களை ஷட் அப். என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மனுஷனா? Am I looking mad? Jump. சார் ப்ளீஸ் சொல்றத Jump. சார். Jump. Okay. Relax. Relax. உங்க பயம் எனக்கு புரியுது. சாவுறதுன்னா யாருக்கு தான் பயம் இருக்காது? இப்ப என்ன பண்றது? பணத்தை வாங்கிட்டு சாவுறேன்னு கையெழுத்து போட்டீங்க. You have to honor the contract. Please, 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 please. சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க.
எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. எங்க ஆளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். ஏய், 50 லட்சம் 50 லட்சம் கொடுத்து நான் இவனை வாங்கியிருக்கேன். ஏன் ப்ராப்பர்ட்டி? ஏய், உனக்கு ஒண்ணா அப்படியே நதிங் ஹேப்பன். ஓகே, கெட் பேக். சார் வேண்டாம் சார். குதி சார் வேண்டாம் சார். சார் குதிரா. சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் 50 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டாங்கல்ல, எப்பரா திருப்பி கொடுப்பாங்க? உட்காந்து பிரிண்ட் பண்ணுவீங்களா? இவன் தெரியுமா பாலு, ஒரு தங்கச்சி, கால் இல்லாத அப்பன், இருந்த ஒரு ஏக்கரையும் வித்து படிப்புக்கே செலவு பண்ணியாச்சு. இவன் கதை தெரியுமா? இவங்க அம்மா சாப்பாட்டுக்கு கூடையில காய்கறி வச்சுக்கிட்டு தெருவா வித்துக்கிட்டு இருக்கா. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? ஏய் பிள்ளை, சார் உங்க அப்பனுக்கு மெட்ராஸ்ல இத்தனோண்டு இடம் இருக்கு இல்ல? அதோட மதிப்பு எவ்வளவுடா இருக்கும்? 2 lakhs 2.5 lakhs இருக்கிற ஜான் நிலத்துக்கு தலைக்கு மேல கடன். இவங்க பிரச்சனைக்கு என் பணத்தை கட்டிட்டு மீதி பணத்துல ஜாலியா இருக்கலாம் நினைச்சானுங்க. 50 lakhs எப்படா கொடுக்க போறானுங்க? உங்க பணத்தை எப்படியா திருப்பி கொடுத்துறோம் சார். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் சார். செத்து போங்கடா. செத்து போறோம் தவிர வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் எங்களை நம்புங்க சார். உங்களை நாங்க மோசம் பண்ண மாட்டோம் சார். எங்களை நம்புங்க சார் ப்ளீஸ் சார். சைலன்ஸ். சரி போகட்டும். கொலை பண்ணுவீங்களா? கொலை பண்ணுங்க, இல்லைன்னா குதிச்சு சாவுங்க. Do or die. டேய் அந்த ஆளு என்னடா கொலை பண்ண சொல்ற? சரின்னு சொல்லுங்கடா. முதல்ல இங்க தப்பிக்கணும்டா. நம்ம தேவையில்லாம நம்ம மாட்டி போட்டுக்கலன்னா இப்பவே நம்ம சாக சொல்லுவோம்டா. ஒண்ணும் ஆகாதுங்கடா. என் பேச்சு கேளுங்கடா. சார் ஓகே சார். That's the spirit. Hey, நீங்க கொலை பண்ண வேண்டியது யார தெரியுமா? பாருங்க. Look at it. இப்ப என்னடா செய்யறது? என்ன ஏன் கேக்குற? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. இவனே கேளு. உன்னை யார் அதை செய்யறதுக்கு ஒத்துக்க சொன்னது? இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? அந்த நேரத்துல அவன் சொல்றது செய்யறத தவிர நமக்கு வேற என்னடா வழி இருந்தது? போடா. அப்படின்னா முதல்ல போய் மர்டர் பண்ணு. இங்க உட்கார்ந்து கல்லறிஞ்சிட்டு இருக்காத. என்னடா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? பணத்தை கொடுத்து நம்மள லாக் பண்ணிருக்கான். கொல்றத தவிர நமக்கு வேற வழியே இல்ல, தெரிஞ்சுக்க. நம்ம என்ன டெரரிஸ்டா? மனுஷனை கொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லடா. கரெக்ட். நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல நான் சொல்றது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா. அவன் உயிர் போனாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். கரெக்டா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம என்ன கிரிமினல்ஸா இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு? அவசியம் இதை செஞ்சே ஆகணும். தப்பிக்க முடியாது. வேற வழி இல்ல. Just a second. May Monroe.
போட்டாங்க. பிராக்டிஸ் நிறைய பண்ணிட்டோம், பிராக்டிக்கல் ஆரம்பிக்க வேண்டியதான். இல்லப்பா, முதல் ராத்திரியில எழுத போனவன் பேனால இங்கு திந்து போன மாதிரி வைக்க போறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல புரிஞ்சு போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? First time தான். ஒரு அனுபவம் தான் தம்பி. நானும் முதல்ல அட்டெண்ட் பண்ண போது இது மாதிரி தான் நர்வஸ் ஆயிட்டேன். ஆமா, இவ்வளவு பணம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரேட்லாம் முதல்ல காட்டுங்க. டேய், அத கொண்டு வந்து தம்பிக்கு காட்டுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கலர், அப்படி ஒரு ஷேப், பார்த்த உடனே மட்டை ஆயிடுவீங்க. மறுபடியும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்னா ஒரு குவார்டர் அடிக்கணும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறதுனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல குறைஞ்ச ரேட்ல அரேஞ்ச் பண்ணிருக்க போதுமா? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா நோ ப்ராப்ளம் தம்பிகளா, அத பத்தி எல்லாம் கவலையப்பட வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா, நேத்து ராத்திரி தான் ஆந்திராவுல இருந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காக வரவழைச்சிருக்கா. பாத்துக்கங்க. நிஜமா தான், சந்தேகப்படாதீங்க. அப்புறம் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னா, இத ஒரே ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. அனுபவிச்சு அழுத்து போனதுனால இதை விட்டுட்டு வேற ஒருத்தர் செட் பண்ணிக்கிட்டா. ராத்திரி தான் என் கைக்கு வந்துச்சு. இப்போ உங்க கைக்கு அதை ஒப்படைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். பணம் எவ்வளவு? ஒரு 9 கொடுத்துட்டு ஓடிட்டு போங்க. தம்பி 9 வேண்டாம், ஒரு 8 கொடுங்க. அதெல்லாம் தம்பிகளா, ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பாக்கல, அதான் அப்படி சொல்றீங்க. என்ன கலர், என்ன ஷேப், என்ன லுக். சரி, உங்களுக்காக ஒரு 7 முடிச்சுக்கங்க. ஐயா, என்ன பாட்டி இப்படி இடம் முடிக்கிறீங்க? என்ன முடிச்சுக்கங்க. கொடுங்க. ஃபைனலா சொல்றேன் 5.5. அதுக்கு மேல நல்ல முடியாது. கொடு. இந்தங்க. சரி, ஓடி. நான் ஓடுறேன்டா. ஓகே, பாய். என்னையா இதெல்லாம்? இதுவா? கயிறு, ஏணி, ரம்பம், இன்னும் நிறைய உள்ள இருக்குங்க. இதுங்களோட பேர் எனக்கும் தெரியும். எதுக்குன்னு கேட்டேன். யூஸ் பண்றதுக்கு தான். போகும் இடம் வெகு தூரம். என்ன வெறுப்பேத்துறியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். என் ஃப்ரெண்டு லெட்டர் எழுதுனா அவனுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். லெட்டரா? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அடடே, நாங்க மர்டர் பிளான் போட்டது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எல்லாம் தெரியும். அட பாவீங்களா, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன உள்ள தள்ளலான்னு பாக்குறீங்களா? இது நாங்க சாகிறதுக்காக இல்ல. அப்படின்னா இத வச்சு என்ன தற்கொலை செஞ்சுக்க சொல்றீங்களா? டேய், நான் உங்களுக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? பாவமாச்சேன்னு இந்த வீட்டை வாடகை கொடுத்த அவ்வளவுதான். ஏன் நல்லதே யோசிக்க மாட்டீங்களோ? எப்படி யோசிக்கிறது? நீங்க தான் அப்படி மிரட்டுறீங்களே. இதுல வாராயின்னு பேக்ரவுண்ட் சாங் வேற. டேய், என்ன மனசு நிம்மதியா கொஞ்சம் வாழ விடுங்கடா. அட சும்மா சார், உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டோம், அவ்வளவுதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மர்டர் பிளான் ரெடி. அவன் ஜாகிங் போகும்போது அவன் கார்லயே அவனை மேல அனுப்பிடலாம். கன்ஃபார்மா. இன்னொரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அவனை கொலை பண்ணிடலாம். அதோடா, இது அவன் கார் தான். ஆமாண்டா, போடா. அந்த அளவோட சேர்த்து கார்ல இன்னும் எத்தனை பேர் இருப்பானுங்க? அவர் எப்பயுமே தனியா தாண்டா போவாரு. ஹலோ, நான் பிரசாத் ராஜ் ஹியர். சின்ன ரிப்பேர் தான் சார். ஓகே, ஒரு 2 நிமிஷம் சார். say another half an hour. சீக்கிரம் முடிச்சிடுவோம் சார். Okay. Thank you sir. Okay. Yeah, okay. Sir? Wang. Okay, sir. This is in reference to the letter dated 7 February. The machineries you ordered will be shipped to Hong Kong in another 2 weeks. 18 யாரியா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், கேக்குறேன்ல? ஒண்ணும் இல்ல சார். Just 2 minutes வேலை, அவ்வளவுதான். ஓகே, சீக்கிரமா முடிச்சிட்டு போங்க. விஐபிங்கலாம் வர இடம். புரியுதா? ஓகே சார். ஓகே. Money deposited in Singapore HSBC. சீக்கிரம்டா. புகை சரியா வருதா? வருதுடா. No, other things I'll talk to him in person. I'll be meeting him at London. இதை டவுன்லோட் பண்ணி லெட்டர் ஆஃபீஸ். ஓகே சார், நான் செஞ்சிடறேன் சார். ஓகே. வண்டி
சார் இந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்க சார். உங்களை பார்க்க தான் சார். எதுக்கு நீங்க அனாத ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்குறீங்களா? அதுக்காக தான் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்க தயவால ஆசிரமம் கட்டுறதுக்கு இடம் கூட ஏற்பாடாயிடுச்சு. ஆதரவற்ற அனாதைங்களுக்காக நீங்க ஆசிரமம் கட்டி கொடுக்கறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்றதுதான் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ற பாலிசி. அதுக்காக நீங்க ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ல வேணாம். அது என்னோட கடமை சார். இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. ஆரம்ப வேலைகளுக்கு வச்சுங்க. அப்புறம் தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நோ 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 கவரேஜ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க கட்டி கொடுக்கற இந்த ஆசிரமத்தை நீங்களே ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க விரும்பின மாதிரியே இந்த ஆசிரமத்துக்கு சகுந்தலா ஆசிரமம்னு பேர் வச்சிடுறோம். நீங்க மறுக்காம வந்து கலந்துக்கணும். காட் பிளஸ் யூ. என்ன சொல்லிட்டு போறாங்க அவங்க? நீங்க லாஸ்ட் வீக் சொசைட்டி மீட்டிங்ல சொன்னீங்களா சகுந்தலான்னு பேர் வைக்கணும். Stop it! அந்த பேர் என் காதுல விழக்கூடாது, விழக்கூடாது. அது நான் இல்ல, அது நான் இல்ல. இட்ஸ் நாட் மீ. கோ 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 போய் எங்க அம்மா பேரை வைக்க சொல்லு. பேரை மாத்த சொல்லு. நான் கொடுத்த காசுல என் இடத்துல அவங்க அம்மா பேர்ல அனாத ஆசிரமம். அவன் பேரை கேட்டாலே, அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? You know something? அவனை பாக்குறவங்க எல்லாம் நான் தான் அவன் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன் தெரியுமா? இதோ இந்த முகம் அச்சடிச்ச மாதிரி எனக்கு இருக்க உன் முகம் அப்படியே அவனுக்கும் இருக்கு. நான் ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் தான் உன் வாரிசு. ஒன்ன மாதிரியே நான் பிறந்திருக்கேன்னா அது ஆண்டவங்கிட்ட வர மட்டும் இல்ல, அது என்னோட உரிமை. ஆஸ்தி எல்லாம் பங்கு போட்ட மாதிரி இந்த முகத்தையும் பங்கு போட்டல. இந்த பூமியில ராணி விஜயலட்சுமிக்கு பிறந்த ஆதித்யராஜோட ஒரே ஒரு வாரிசு ராவ் பகதூர் பிருத்திவிராஜ் மட்டும்தான். நீ பண்ண தப்புக்கு தண்டனையை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கும் போது சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த முகம் இன்னொருத்தனுக்கும் இருக்கு, இன்னொருத்தனுக்கும் இருக்குன்ற வேதனையில நான் துழிச்சு போறேன். அதுவும் இங்கேயே இந்த ஊர்லயே என் முகத்தை மட்டும் பங்கு போட்டுக்காம என்ன மாதிரியே இருக்கான்றதுக்காக என்னுடைய நல்ல பேரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவன் டேமேஜ் டேமேஜ் டேமேஜ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Damn it. Oh, welcome. So, you missed the target. சார் நாங்க எல்லாம் கரெக்டா தான் செட் பண்ணோம் சார். கொஞ்சம் இருந்தா முடிஞ்சிருக்கும் சார். அப்போ இப்ப படிச்சுட்டான்ற ரைட்? ராங் ராங் சாய்ஸ். உங்க 3 பேரையும் அன்னைக்கே சாக விட்டுருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஃபெயிலியரை பார்த்திருக்க மாட்டேன். I selected you fools. சார் நாங்க சரியா தான் சார் பண்ண. தப்பு என் மேலதான், அப்படிதானே? That's what you are trying to say? அவனை கொலை பண்றதுக்கு அனாதைங்களான உங்களை யூஸ் பண்ணா சந்தேகம் துளியும் என் மேல வராதுன்றதுக்காக தான் இந்த பிளான் பண்ணேன். You guys screwed up.
நீ இந்த வேலை ஒரு சின்ன ஷாக் கொடுக்கட்டுமா? உங்க கம்பெனி முதலாளி யாருன்னு தெரியுமா? நீங்க 3 பேரும் வேலை செய்யற கம்பெனிக்கு ப்ரொப்ரைட்டர் நான் தான். சார் அப்படின்னா நாங்க யூ ஆர் ட்ராப்ட். வகையா மாட்டிக்கிட்டீங்க. நான் அவனை தீர்த்துக்கிட்ட ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ராபரி நடந்த உடனே ரொம்ப கவனமா நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். பணத்துக்காக பிரஷர் கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். either you commit crime or suicide. எங்களுக்கும் அந்த கொள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். தெரியும். அதுக்கு தான் இந்த பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு நான் கொடுத்த பணத்தை ஆபீஸ்ல கட்ட வச்சு ராபரி நீங்க தான் பண்ணீங்கன்னு நம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். Isn't it great? Okay. Now let us come to the point. நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். வாங்கின பணத்துக்கு நீங்க எனக்கு மர்டர் பண்ணணும். That's the deal. நீங்க முடியாதுன்னு சொன்னா இந்த சாட்சியங்கள் எல்லாம் அப்படியே போலீஸ்க்கு போகும். You know what will happen? ராபரியோட சேர்த்து டிரைவரையும் செக்யூரிட்டி கார்டையும் நீங்க தான் கொன்னீங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. I feel pity for them. There's no way out. சார் அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துருங்க சார். நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறோம் சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? இந்த தடவையாவது டார்கெட்டை மிஸ் பண்ணாம பிளான் பண்ணுங்க. செய்வாங்க சார். இவங்க ரொம்ப திறமைசாலிங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? நாங்க இந்த பிரச்சனை மாட்டினதுக்கு நீதானே காரணம். ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம். நீங்க அடிக்கடி என்ன கான்டாக்ட் பண்ண வேணாம். ஏதாவது ரொம்ப அவசரம்னா சூர்யாவை கான்டாக்ட் பண்ணுங்க. அவுட். ஓகே சார். And listen. சார். அது மர்டர் மாதிரி தெரியக்கூடாது. ஆக்சிடென்ட் மாதிரி தெரியணும். ஏன்னா ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க இல்லையா? Take care of my brother. வணக்கம் சார். இப்ப எப்படி இருக்கு சார்? அடடே, காஷ்மீர் ஆப்பிளா சார்? நேத்து நடந்த இன்சிடென்ட்ல யார் மேலயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார்? நோ நோ, இட்ஸ் an accident. அப்படியா? உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்லையா? இல்ல. சரி, காரை ரிப்பேர் பண்ண சொல்லி யாருக்கிட்டயாவது சொன்னீங்களா? நோ. அதுக்குள்ள சார், நேற்று பார்க்ல யாரோ 3 பேர் வந்து உங்க காரை ரிப்பேர் பண்ணாங்களாமே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்தீங்கல்ல. அந்த 3 பேரும் தான் ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போலீஸ்காரன் இல்லையா, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சந்தேகப்படுவேன். மன்னிச்சிருங்க சார். சிஸ்டர், சார் உங்க பிரதர் மேல உங்களுக்கு டவுட் இருக்கா? எனக்கு பிரதர்ஸ் யாரும் இல்ல. பிரதரே இல்லன்னா டவுட் எப்படி இருக்கும்? வரட்டுமா சார்? பை தி பை, என் பேர் பொன்னுசாமி, ஊரு கோட்டையூர். சார், ஆப்பிள் சப்புன்னு இருக்கு, வேஸ்ட். கோயம்பேடு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்பிள் கிடைக்கும். வரட்டுமா சார்? இப்போ கொஞ்ச நாள் எல்லா கெட்ட பழக்கமும் பழகியாச்சுடா. சிகரெட்டு, தண்ணி, பொண்ணு தான் பார்க்க. அதப்போ ஏன் கேட்க மாட்ட? இப்போ உன் பேச்சை கேட்டு மர்டர் பிளான் வரைக்கும் வந்தாச்சு. படுத்துங்கடா பேசாம. டேய், கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசுறா, இல்லைன்னா உன் மங்கா காதுல விழுந்துற போது. நீ பக்கத்துலனாலும் என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க மங்கா. நான் நிஜமா தான் சொல்றேன் மங்கா. மாமா, இங்க எல்லாரையும் விட்டு தனியா வேலைக்கு போற. அங்க சிகரெட்டு, பிராந்தின்னு கெட்ட பழக்கம்லாம் பழகிக்காம ஜாகிரதையா இருக்கணும். நான் இல்லைன்னு சேட்டை பண்ணக்கூடாது. கண்ணாடி போல அதை உடையாம பாருங்க நீங்க. டேய், பாலகுடா. இந்தா. எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? நம்ம ரூம்ல இருந்து. ஏய், அவன் யோசிக்கிறத பாரு, ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி. டேய், எங்கெல்லாம் டச் பண்ணதுடா? வருது வருது. என்ன பாட்டா வருது? ஆன் தி வே. சை, பாலகுடா. ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. அடங்குங்கடா. ஹாய். ஹாய். உங்க பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்கோம். டைம் கிடைச்சா
போட்டு தள்ளிடுவோம். என்ன சொல்றீங்க? அது பால ஹோல்ல போடுறத பத்தி சொல்றான். ஓகே, ஆம்பளைங்க பேச்சு எனக்கு புரிஞ்சது. ஓகே பை. இந்த நாள் பார்த்து இவ எப்படிடா வந்தால இப்ப அதுவாடா முக்கியம். டேய் அவ ரொம்ப புத்திசாலிடா. நம்ம பிளான் எல்லாம் கரெக்டா கேட்டிருப்பான்ல. அவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. நீதான் மொத்தமா உளறி காட்டி கொடுத்துருப்ப. காலங்கத்தாலே போன் பண்ணி வர சொல்லிருக்கான். என்ன சொல்ல போறானோ. பிரகாஷ் ராஜ் சார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போவாரு. நீங்க இப்படி சும்மா சுத்துறதுக்கு அங்க போய் பார்க்கலாம்ல. புரிஞ்சா சரி. எவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான் பாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போ, பாத்துட்டு வரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கா? இப்ப எதுக்கு அங்க? அனுப்பதான்டா. இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரே அடியா மேல அனுப்பிடலாம். அனுப்புறதா? அப்படின்னா நான் பிளான் போடுறேன் மச்சான். ஏய் நீ பிளான்லாம் போட வேண்டாம், சும்மா இருந்தா போதும். என்னங்கடா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி திடீர்னு காருன்னு அசத்துறீங்க? இல்ல சார், இல்ல சார். பின்ன மெக்கானிக் வேலையா பாக்குறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். ஏதோ தெரிஞ்ச பசங்களாச்சுன்னு கேட்டேன். உள்ள பணங்கனா வச்சிருக்கீங்களா? கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஆஷா மேடம் வீடு இந்த தெருவுல தானே? எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். தப்ப திரும்ப பண்ணா காப்பு போட வேண்டியிருக்கும். பாட்டு போங்க. நீ போய இங்க இருந்து முதல்ல கிளம்பு, சைட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஏய் பாத்து சீக்கிரம் வந்துடுறோம்னா. சார் யார் சார் நீங்க? போயிட்டு வந்து சொல்றேன். சும்மா இருக்கியா நீ? அதான்டா ஸ்பாட்டு. அங்க இருந்து கீழே விழுந்தா நேரா சொர்க்கம் தான். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் போயிடுவாங்க. நம்ம போய் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலாம். ஓகே, நாளையோட நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். வாங்கடா. குட் மார்னிங் சார். மார்னிங். இன்னைக்கு இந்த கார் எடுத்துட்டு போறேன். நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன். விடுங்க. மார்னிங் சார். சார் இந்த சவுத் பிளாக்கோட பிளான் கொஞ்சம். அதோட மேப் இருந்தா இருக்கு சார், பாருங்க. இந்த ரூம் இங்க வரும் சார். இங்க கிளையண்ட். ஆமா சார், அது அங்க தான் வரும். சரி, நம்ம ஸ்பாட்டுக்கே போவோம். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்க அங்க தான் பிளான் பண்ணிருக்கோம். ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? எங்க இருக்கீங்க மிஸ்டர்? வந்துறேன். ஹலோ நில்லுங்க. Oh my God. சரியான சேஃப்டி மெஷர் கூட இல்லாம. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சார் கம் ஹியர். கால் ஷக்கீல். ஓகே சார். உடனே இங்க வர சொல்லு. ஓகே சார். தெருவுல டிவிக்கிற பையன் சார். அப்படியா? ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில டெலஸ்கோப் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கான் சார். இதெல்லாம் பாக்கும்போது இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல சார். புல்லட் கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சார். ஸ்பாட்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார். ஆனா புல்லட் வந்த திசையில இருந்து பாக்கும்போது இது நிச்சயமா திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி தான் சார்.
அந்த செபஸ்டின் பண்ற கொலைய யாரு பார்த்தாலும் அவங்கள உயிரோட விட மாட்டான் சார். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதான் சார் ஆச்சரியம். இந்த பையன் சம்பந்தப்பட்ட யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். என்கொயரி பண்ணி பாரு. ஓகே சார், அப்படியே பண்றேன் சார். ஆட்டுவானுங்க. ஹாய், எங்க இருந்து? மும்பைல இருந்தா? So how are you? அவனா? அவன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? நிறைய பணமா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல டவுட் தான். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். I'll call you back. ஹலோ, எஸ்ஐ சாருங்களா? சார், நான் ஏடிசி கம்பெனில இருந்து ஆஷா பேசுறேன். அந்த ராபரி கேஸ் விஷயத்துல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். I want to meet you and talk. எப்போ வந்து பார்க்கலாம் சார்? ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, I'll meet you. Bye. தம்பி, அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் அம்மன் கோவில் மூடியே கிடக்குது. இவன் உங்க பிள்ளை கிடையாதா? நான் உங்க ஆஸ்தியோ ஐஸ்வர்யத்தையோ கேட்டு வரலங்க. பிரகாஷையும் உங்க வம்சத்தோட வாரிசா ஏத்துக்கோங்கன்னு கேட்கறதுக்காக மட்டும் தாங்க வந்திருக்கேன். ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் பிள்ளைய விட்டுட்டு இவ மகனுக்கு வாரிசு பட்டம் சூட்டுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அது நான் சொல்றேன். என்னங்க இதெல்லாம்? இல்ல, நான் சொல்றது கேளு. நான் அப்புறமா எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க மறைச்சிட்டீங்கல்ல? இல்ல விஜயலட்சுமி, எல்லாரும் முன்னாடியும் வேண்டாம் விஜயலட்சுமி, வேண்டாம் விஜயலட்சுமி, விஜய், 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 விஜயலட்சுமி, விஜயலட்சுமி, ஐயோ, 24 வருஷமா பூஜை புனஸ்காரன்னு எதுவுமே இல்லாம அந்த கோயில் மூடி கிடக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கு நல்லது இல்ல தம்பி. அதனால இந்த வருஷமாவது கோவில் கதவை திறந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அபிப்பிராயப்படுறாங்க. கடவுளுக்காகவாவது நீங்க 2 பேரும் விரோதத்தை மறந்து இதை நடத்தி வைக்கணும். வரேன் சாமி, கண்டிப்பா வருவேன். நான் மட்டும்தான் வருவேன். இன்னொருத்தன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நிச்சயமா வர மாட்டான். ரொம்ப சந்தோஷம்பா. ஓ, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் போதும். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எவ்வளவு செலவானாலும் சரி, I'll take care of it. வர வெள்ளிக்கிழமை எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. சார், அன்னைக்கு நீங்க 1 crore டொனேஷன் பண்ண அநாத ஆசிரம திறப்பு விழாக்கு போறேன்னு சொல்லிருக்கீங்க சார். அது வேற இருக்குல்ல. இட்ஸ் ஓகே, கோயிலுக்கு கொஞ்சம் லேட்டா போலாம். சரிங்க சார். நீங்க போய் மத்த ஏற்பாடுகளை பாருங்க. ஓகே சார். வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு அவன் வரப்போறான். அவன் அங்க வரக்கூடாது. அவனை போட்டு தள்ளிட. சார், நம்ம மேல போய் பேசலாமா சார்? சார் ப்ளீஸ் சார். சார், எனக்கு சார் நம்ம சார் ஹைட்ரோபோபியாவா? தண்ணின்னா பயமா? அருவருப்பா? எனக்கும் அப்படித்தான். அவனால எனக்கு அருவருப்பு. ஆறு குண்டு அவன் முகத்திலேயே பாயணும். என் முகம் மாதிரி இருக்க அவன் முகம் ரத்த சேராகணும். ஷக்கீல் சார், கோயிலுக்கு போற ரூட்ல நான் போனதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கன்ஃபியூஸ் ஆயிடாது. 2வது வர்றவன் தான் பிருத்திவிராஜ். ஓகே சார். பரவாயில்ல, நல்லாவே சுடுது. இது அமெரிக்கா மேக் சார். ஷக்கீல், அவன் என்ன மாதிரியே இருக்கிறது மட்டும் இல்ல, என்ன மாதிரியே புத்திசாலித்தனமா யோசிக்கவும் செய்வான். ஜாக்கிரதையா பிளான் பண்ணு. ஓகே, பிளான் செய்யணும். அது பெர்ஃபெக்டா இருக்கணும்.
ஃபெயிலியர் ஆகக்கூடாது போன முறை மாதிரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் அது வந்து எதிர்பார்க்காம No, 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 no. Past is past. Just forget about it. If it's not now, never. இப்ப நடக்கலனா எப்பவுமே நடக்காது. சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் Shut up. நான் உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன் உயிரோடு இருக்கிறதுக்கு. Now there's no time left for you guys. இந்த வெள்ளிக்கிழமை தாண்டிட்டா அவன் செத்தும் பிரயோஜனம் இல்ல, நீங்க உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. ஓகே சார், அப்படியே பிளான் பண்ணிடுறோம் சார். ஸ்டாப். நீங்க பண்ண பிளான் எல்லாம் போதும். இப்ப நான் பிளான் பண்றேன். Because this is the last chance. கவனமா கேளுங்க. பாருங்க, அவனும் இதே ரூட்ல தான் கோயிலுக்கு வந்தாகணும். ரைட்? நல்லா பாருங்க. இங்க பாருங்க. இது வந்து ஷார்ப் ஹேர்பின் கர்வ். இங்க தான் அவன் தலையெழுத்த மாத்தணும். இங்க தான் அவனை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே சார். ரைட்? ஓகே. ஓகே சார். அவன் என்ன விட முன்னால போறான் மேல போறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வரேன், அவன் பணத்தை பார்த்துக்கிட்டே கோயிலுக்கு போறேன். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு உங்க பணம் கூட போலீஸ் கிடைக்காது. கேளுடா, பாத்திரத்தை பத்தி கேளுடா. சார் எங்க பத்திரம். ஓ, you just don't worry about it. எல்லாத்தையும் ஸ்பாட்லயே நான் செட்டில் பண்றேன். ஓகே சார். ரைட்? சார் கேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பேங்க் ராபரி கேஸ விசாரணை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அது தட் வாஸ் a pre-planned operation. அந்த 3 பசங்களோட மூவ்மெண்ட்ஸ் தான் சந்தேகமா இருக்கு சார். என்ன சொல்றீங்க? கன்ஃபார்மா சொல்ல முடியலனாலும் அன்னைக்கு பார்க்ல நடந்த கொலை முயற்சி கேஸுக்கும் இவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். எனியோ சரியான ஆதாரம் இல்லாம இந்த கேஸ்ல எந்த விதத்திலும் அவசரப்படாதீங்க. எஸ் சார். ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. அந்த பொண்ணு மட்டும் என் மேல அடிக்காம இருந்திருந்தா அவன் என்னத்துக்கு மேல போயிருப்பான். சரிடா, அந்த ஆளுக்கு தான் நம்ம மேல சந்தேகம் வரல, விடுங்க. இப்ப இது ரொம்ப தேவையா? என்னமோ தெரியலடா, இந்த தடவை ரொம்ப நர்வஸா இருக்க. அவனை பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. டென்ஷனா என்ன பண்ண முடியும்? கரெக்ட். உனக்கு எப்படி டென்ஷன் இருக்கும்? இது வரைக்கும் என்ன செஞ்சுட்ட இப்ப செய்யறதுக்கு? அவன் கொடுத்திருக்க டெட்லைன் நாளைக்கு தான். இதுக்கப்புறமா நம்ம எதுவும் செய்யாம இருந்தா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் களி திங்க வேண்டிதான். ஜெயில போய் களி திங்கணும்னு ஆனதுக்கப்புறம் டெட்லைனை பத்தி ஏன்டா யோசிக்கிறேன்? போலாம், இப்பவே போய் அவனை கொண்டுலாம் வா. நம்ம கஷ்டத்துக்காக அவனை கொலை செஞ்சன் வை, நம்ம ராபரி கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா நிச்சயம் மர்டர் கேஸ்ல மாட்டிப்போம். நமக்கு தண்டனை நிச்சயம். இது வரைக்கும் நம்ம அவனை ஏமாத்திட்டு இருந்தோம், அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. இந்த தடவையும் அப்படியே பண்ணுவோம். அப்ப அவன் சாகல, நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா இப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை. அதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம். ஆமா, பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி ஒப்படைச்சிட்ட. இப்ப அந்த பேப்பர் வச்சு நம்ம வாழ்க்கை விளையாடிட்டு இருக்கான். சைன் பண்ணுங்கடா, நம்மள வெளியே கொண்டு வரதானே. தாய் மேல சத்தியம் சார், கண்டிப்பா நாங்க வந்து செத்துறோம். இதெல்லாம் ஒன்னால தானடா. பணம் சம்பாரிச்சு இங்க நல்லா இருக்கலாம்னு வேலைக்கு வந்தா என் கையெழுத்தை வச்சு கொலைகாரனா மாத்திட்டேடா. எங்க அப்பா படிச்சு சொன்னாரு. இப்ப அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே நாசமாய் போயிடுச்சு. பிள்ளை, நீ அழுவதுடா. Cool down. கிரி, கிரி, கிரி. டேய், சாரிடா. இல்லடா, நீ சொன்னது சரிதான். என்னால வந்த ப்ராப்ளத்தை நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும். இனிமே நீங்க இதில் தலையிட வேண்டாம். இந்த தடவை ஃபைனல் மாடல் பிளான் நானே போடுறேன். டேய், நான் சொல்றது கேளு. இனி ஒண்ணு சொல்லாதடா. உனக்கு உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபேமிலி இருக்கு, உன்னையே நம்பி இருக்கிற ஒரு காதலி இருக்கா. டேய், உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மங்காவை ஏமாத்த வேண்டாம். எனக்கு யாரா இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே அனாதையா தெரிஞ்சு நான் இல்லாம போனா யாருக்கும் பாதிப்பு இல்லை. நீங்க 2 பேரும் உடனே இங்க கிளம்பி போயிடுங்க. போலீஸ் பிடிச்சா உங்களை பத்தி நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இட்ஸ் a promise. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எங்க அம்மா. டேய் கிரி, டோன்ட் கெட் எமோஷனல்ரா. எதுக்குடா எப்படி எல்லாம் பேசுற? ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் ஒண்ணு சேர்ந்தே பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோம்.
சேர்ந்தே பிரச்சனையை சமாளிப்போம். சாகிறதா இருந்தா கூட சேர்ந்தே சாவோம் மச்சான். ஆமாண்டா, இது தனிப்பட்ட ஒருத்தனோட பிரச்சனை இல்ல, இது நம்ம பிரச்சனை. டேய் நான் சொல்றது கேளுங்கடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எதை செஞ்சாலும் நம்ம 3 பேர் சேர்ந்தே செய்வோம். முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணுவோம். வாங்க. வாப்பா உக்காரு. வர சொன்னீங்களா அங்கிள்? ஆமாப்பா, உங்க அப்பா அம்மாவை வரவழைச்சு உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கலான்னு. கல்யாண விஷயமா? ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துட்டேன். இவங்களுக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான். அதனாலதான் என் பொண்ணு உன்னை காதலிக்கிற விஷயத்த உனக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டேன். என் பொண்ணு எடுத்த முடிவுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் முடிவு என்னங்கிறதையும் சொன்னா நல்லா இருக்கும். எனக்கும் உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் தான் அங்கிள். ஆனா என்ன? ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காதீங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன். சக்சஸ் ஆனாதான் திரும்பி வருவேன். அப்படி திரும்பி வரலனா எனக்காக காத்துட்டு இருக்காம பிந்துக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் போயிட்டு வரேங்க. பாய். ஒரு நிமிஷம் தேஜா, வச்சுக்கோ. பாய் பாலு. தேடி கடும் போராட்டம், திகழ் மூடாது சுடும் பயணம். தேடி கடும் போராட்டம், விழிகள் மூடாது சுடும் பயணம். விதிதாராடும் ஆட்டவிது மதிபடி செல்லாது, சரிகார தோற்றம் கட்டவிது நீதி என்று பொய்க்காது. நீருள் கணத்திட பயமில்லை இங்கே. மலைத்தது மனதை அது கவர்ந்து ஒரு மரணம் தைத்தது. மலைத்தது மனதை அது கவர்ந்து ஒரு மரணம் தைத்தது. இன்னும் வழியில் சோழம் தெளிவாக அறிந்தார், பால் பிடிப்பதில்லை எழுவான். நம்மை தினைக்கும் அடிமை கதைகள் சிதறி போக, விழிச்ச சுகம் நீட வெல்வாங்க. இல்லாத வெளி நகரம் தாய்களாய் சதுரங்க வாழ்வில் அவனது ஆட்டத்தில் தேடி கடும் போராட்டம், இகள் மூடாது சுடும் பயணம்.
ராணி கொஞ்சம் சிரித்தால் மூழும் மகாயுத்தம், உரிமை மீட்கும் காலம் முழுதும் தெரிக்கும் ரத்தம். ராணி கொஞ்சம் சிரித்தால் மூழும் மகாயுத்தம், உரிமை மீட்கும் காலம் முழுதும் தெரிக்கும் ரத்தம். பின்வாங்கி செல்வது கூட வெற்றி பெறவே, பெரும்படையும் நொடியில் சிதறவே, பெருவெளியில் கண்ணாமூச்சி ஆட்டங்கள், பெரிதாகும் நெஞ்சம் தினரே. பலம் கொண்டு மரணமடை வெள்ளைய மணி பிடிப்பிடிக்க கெட்டி உதைத்திட. விடிகள் தேடி கடும் போராட்டம், விடிகள் மூடாது சுடும் பயணம், விதிதான் ஆடும் ஆட்டம் இது, மதிவழி செல்லாது. சரிகார தோற்றம் கட்டம் இது, நீதி என்று பொய்க்காது. இடையிருள் கணத்திட பயமில்லை இங்கே. சீக்கிரம் வாடா. குட், கடைசியா முடிச்சிட்டீங்க. ஒரே புல்லட்ல போயிட்டான். எங்க பேப்பர்ஸ்ல கொடுத்துருங்க. அது நோ கேம்ஸ். பி கூல் பாய்ஸ். ஒருத்தனை போட்டாலும் 2 பேரை போட்டாலும் தண்டனையில வித்தியாசம் இருக்காது. நான் போனதுக்கு அப்புறம் பணத்தோட சேர்த்து காரியம் அடிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். சரியா இருக்கான் பாரு. சரியா வாங்க போலாம். கம் ஆன். நீ என்ன மாதிரி முடி வச்சிட்டியா? டேய், அவனை புடிங்கடா. துப்பாக்கி சத்தம் கேட்டது. அவங்கள எவனோ ஒருத்தர் செத்துட்டான். நான் தான் அப்பவே சொன்னேன்டா. 2 பேர்ல யார் செத்து இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. வாங்கடா. தேவையில்லாம மாட்டி கூட. வாங்கடா, இடத்துல சீக்கிரம் குயிக். கம் ஆன். சீக்கிரம் எடு. ஏய் இல்ல. வா, காஜி. இல்ல. நில்றா, எவனோ கூப்பிடுறான்டா. டேய். டேய், நில்றா. டேய், நில்றா.
ரவுடி மாப். அவன் போலீஸை விட தண்ணிக்கு தான் அதிகமா பயப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆமா, நீங்க இங்க என்னடா பண்றீங்க? வாங்க 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 வாங்க. அப்படின்னா நீங்க 3 பேரும் அவனை பிடிக்க வந்தீங்க. ஆகாயத்துல இருந்து குதிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததா? அப்படிதான் சார் வந்தோம். எல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் வாங்க. சார் எங்க வேன் அங்க நிக்குது சார். அதெல்லாம் போலீஸ்காரங்க எடுத்துட்டு வருவாங்க வாங்க. சார் ராஜு சார் கூட யாரோ சுட்டாங்க சார். என்னடா சொல்றீங்க? அப்ப ராஜு செத்து போன விஷயம் கூட உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏறுங்க வண்டில இங்க ஏறுறானா? சார் ப்ளீஸ் சார் சொல்றீங்க ஒண்ணு தெரியாது சார். சொன்னாங்க ஒண்ணு இல்ல சார். சார் ப்ளீஸ் சார். ஆஷா மேடம் சொல்றாங்களேன்னு உங்களை ரிலீஸ் பண்றேன். இல்லன்னா உள்ள வச்சு உங்களை துவைச்சு எடுத்திருப்பேன். இனிமேலாவது தப்பு பண்ணாம ஒழுங்கா இருக்க பாருங்க. மேடமாலதான் நீங்க இந்த கேஸ்ல மாட்டதான் நினைச்சீங்கல்ல. இன்ஃபேக்ட் அவங்க தான் இந்த கேஸை சால்வ் பண்ணி உங்களை காப்பாத்திருக்காங்க. ஆமா ஆஷா, நடந்த கொலை கொள்ளைக்கு சேதுதான் காரணம்னு கரெக்டா எப்படி கெஸ் பண்ணீங்க? மொத்த பிளானிங்கும் சேதுவோடுதான். ரூட் பிளானிங் சேஞ்ச் பண்ணதும் அவன்தான். அப்படியா? இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனில நடந்த சீட்டிங் கேஸ்ல அவன் சஸ்பெண்ட் ஆனப்போ அவன் மேல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்பதான் என்னோட கசின் மும்பைல இருந்து போன் பண்ணி இவன் நிறைய பணம் வச்சுட்டு செலவழிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். பாவம், அனாவசியமா இவங்க கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. எங்க ஆளுங்க வேற இவங்களை பாடாப்படுத்திட்டாங்க. எனிஹவ், இந்த பணம் உங்களுக்கு மொத்தமா கிடைக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பாவம், உன்னதான் அதிகமா அடிச்சிட்டாங்கல்ல. அந்த மீசக்காரர் தான் சார் பார்த்து அடிச்சாரு. பாஸ் கீழே ஒழுங்கா வேலை செய்யுங்க. மேடம், என்னோட ப்ரொபோசல். உங்க ப்ரொபோசல் தானே, இனிமேதான் நான் திங்க் பண்ணணும். உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க மேடம். இப்ப என்னடா பண்றது? டேய், புத்தி இல்லாம பேசுற. பாக்கி இருக்கிறது 9 லட்சம் தானே, நம்ம எடுத்துக்குவோம். அப்ப அந்த 40 லட்சம் அந்த பணம் நம்ம கஷ்டப்பட்டது கிடைச்ச கூலி நினைச்சுக்கிட்டு அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி முன்னேற பாப்போம்டா. அப்படிங்கிற அப்பா போன் வந்துச்சு, எடுத்து பேசு. ஹலோ, பித்து, இதோ வந்துட்டு இருக்க.